அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. இன்று நாம் ஹனஃபி பெருநாள் தொழுகை முறை பற்றி பார்ப்போம் வாருங்கள். வாஜிபான ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை 2 ரக்காத்தை அதிகமான 6 தக்பீர்களைக் கொண்டு இந்த இமாமைப் பின்துயர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காகத் தொழுகிறேன் என்று நியத்துச் செய்து தக்பீர் கட்டி தனா ஓத வேண்டும். பின்பு அல்லாஹு அக்பர் என்று 3 விடுத்தம் இமாம் சொல்வார். பின் துயர்ந்து தொழுபவர்களும் அப்படியே சொல்ல வேண்டும். முதல் தக்பீர் மற்றும் 2ஆம் தக்பீர் சொல்லும்போது இரு கைகளையும் இரு காதுகளின் சோனைக்கு நேராக உயர்த்தி கைகளைக் கட்டாமல் விட்டுவிட வேண்டும். 3வது முறையாக தக்பீர் சொல்லும்போது காது வரை கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்குப் பின்னாலும் சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறும் அளவு தாமதிக்க வேண்டும். இதன் பின் இமாம் அவுது பிஸ்மி சூரத்துல் ஃபாத்திஹா அத்துடன் ஏதாவது ஒரு சூரா ஓதி ருக்கு சஜதா செய்து 2வது ரக்காத்து நிலைக்கு வந்து பிஸ்மி சூரத்துல் ஃபாத்திஹா அத்துடன் வேறொரு சூரா ஓதிய பின்பு முன்போல் கையை காது வரை உயர்த்தி 3 முறை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வார். பின் துயருவோரும் அவ்வாறே சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தக்பீர் சொல்லும் போதும் இரு கைகளையும் இரு காதுகளின் சோனைக்கு நேராக உயர்த்தி கைகளைக் கட்டாமல் விட்டுவிட வேண்டும். 4வது முறையாக கையை உயர்த்தாமல் தக்பீர் சொல்லி ருக்கூவிற்குச் சென்று பின்னர் சஜதா செய்து தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். அடுத்ததாக ஷாஃபி முறைப்படி ஈதுல் ஃபித்ர் தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். சுன்னத்தான ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை 2 ரக்காத்தை அதிகமான 12 தக்பீர்களைக் கொண்டு இந்த இமாமைப் பின்துயர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காகத் தொழுகிறேன் என்று நியத்துச் செய்து தக்பீர் கட்டி வஜ்ஜஹத்து ஓத வேண்டும். பின்பு அல்லாஹு அக்பர் என்று 7 விடுத்தம் இமாம் சொல்வார். பின் துயர்ந்து தொழுபவர்களும் அப்படியே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தக்பீர் சொல்லும் போதும் இரு கைகளையும் இரு காதுகளின் சோனைக்கு நேராக உயர்த்தி கைகளைக் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்குப் பின்னாலும் சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று ஒரு தடவை ஓத வேண்டும். 7வது முறை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகளைக் கட்டி அவுது பிஸ்மி சூரத்துல் ஃபாத்திஹா அத்துடன் ஏதாவது ஒரு சூரா ஓதி ருக்கு சஜதா செய்து 2வது ரக்காத்து நிலைக்கு வந்து தொடக்கத்திலேயே 5 விடுத்தம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகளைக் கட்டிக்கொள்ள வேண்டும். 5வது முறை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகளைக் கட்டி அவுது பிஸ்மி சூரத்துல் ஃபாத்திஹா அத்துடன் வேறொரு சூரா ஓதிய பின்பு முன்போல் ருகூ சஜதா செய்து தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும்.